உங்களுடைய மந்த்லி எம்டிசி பஸ் பாஸஸை நீங்க ரினியூ பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல புதுசா பஸ் பாஸ் எடுக்கணும் அப்படின்னாலோ உங்க ஏரியால இருக்கிற பஸ் டிப்போக்கு காலங்காத்தால போய் பெரிய கியூல நின்று உங்களுடைய மந்த்லி பஸ் பாஸஸை வாங்குற ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கு. ஆனா இனிமே நீங்க அந்த பெரிய கியூல போய் நிக்க வேணாம். உங்களுடைய போன்ல சென்னை ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்தே உங்களால உங்களுடைய மந்த்லி எம்டிசி பஸ் பாஸஸை ரினியூ பண்ணிக்க முடியும், புதுசா அப்ளையும் பண்ண முடியும். செப்டம்பர் மாதம் மாதிரி நம்ம சென்னையில லான்ச் செய்யப்பட்ட சென்னை ஒன் ஆப் வழியாவே இனிமே உங்களுடைய எம்டிசி மந்த்லி பஸ் பாஸஸை ரினியூ பண்ணிக்கலாம், அதே மாதிரி புதுசா பாஸஸை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எம்டிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் பாஸஸை பொறுத்தவரையில 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு 1000 rupees பாஸ். இந்த 1000 rupees பாஸை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களால ஒயிட் போர்ட், எக்ஸ்பிரஸ் மற்றும் டீலக்ஸ் பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ண முடியும். இதுவே நீங்க 2000 rupees பாஸ் எடுத்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ்லயும் உங்களால டிராவல் பண்ண முடியும், இந்த நார்மல் பஸ்ஸஸ்லயும் உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த மந்த்லி பஸ் பாஸஸை நீங்க வாங்கிட்டாலுமே அது உடனே ஆக்டிவேட் ஆகாது. நீங்க எப்போ ஒரு எம்டிசி பஸ்ல ஏறி அங்க இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றீங்களோ அப்பதான் இந்த பாஸ் ஆனது ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா பஸ்ல ஒரு ஓடிபி ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஓடிபியை உங்க சென்னை ஒன் ஆப்ல நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி பஸ் பாஸ் ஆனது ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் நார்மலான ஒரு விஷயம் தான். கண்டக்டர் உங்ககிட்ட வந்து டிக்கெட் கேட்டாரு அப்படின்னா டிக்கெட்டுக்கு பதிலாக எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி பிரிண்டட் மந்த்லி பாஸை காட்டினீங்களோ அதே மாதிரி சென்னை ஒன் ஆப்ல இருக்கிற உங்களுடைய மந்த்லி பாஸை காட்டினா அவர் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த கம்ப்யூட்டருக்கு போயிடுவார். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தகவல்களுக்கு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.